காலை வணக்கம். நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு தலைவர் புலி லோஸ்மணி பேசுகிறேன். தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு அமைப்பானது இனி அரசியல் களமாடுவதற்காக ஆதித்தமிழர் புரட்சி கழகம் என்ற பெயரில் புதிய அமைப்பை, அதாவது அரசியல் இயக்கத்தை தொடங்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக ஆதித்தமிழர் புரட்சி கழகம் என்ற பொது பெயரிலே இனி பயணிப்போம். ஆதித்தமிழர் புரட்சி கழகத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய முதல் நோக்கம் தமிழ் மண்ணிலே தலித்தியத்தை விரட்டி அடிப்பது, திராவிடத்தை வேறெடுப்பது, எல்லோரும் ஒற்ற அடையாளமாக ஆதித்தமிழர்களாக பயணிக்க வேண்டும் என்ற ஒற்ற கருத்தோடு ஆதித்தமிழரின் புரட்சி கழகம் என்ற பெயரிலே இனி பயணிப்போம். இக்கழகம் ஆதி திராவிடர் என்ற பெயரில் 7 உட்பிரிவுகளை வைத்துக் கொண்டு பூர்வகுடி பறையர்களான தமிழர்களான அனைத்து உரிமைகளையும் சுரண்டுவதை தடுத்து மீட்டெடுப்பதாகும். ஆதி தமிழர்களான பறையர்களின் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் முறைகளை முன்னெடுத்து இக்கால வாழ்வியல் முறையை முன்னேற்றும் நோக்குடன் இவர்களின் அரசியல் பங்கெடுப்பு, சமூக கட்டமைப்பு, பொருளாதார தன்னிறைவு, கல்வியில் உயர்நிலையின் அடைய வைப்பதை முதலில் நிலைப்பணியாக முன்னெடுக்கும். அதுபோல ஆதி தமிழர் புரட்சி கழகத்தினுடைய முன்னோடிகளாக வள்ளுவரின் வாரிசுகளாக திவான் பகதூர், இரட்டைமலை சீனிவாசனார், அயோத்தியாச பண்டிதர், MC ராஜா, தந்தை சிவராஜ், மதுரை பிள்ளை, ஐயா சாமுவேல் பறையனார், புரட்சியாளர் பூவை மூர்த்தியார், மாவீரன் மணல்மேடு சங்கர் போன்ற எண்ணற்ற ஆதித்தமிழ்குடி தலைவர்களின் கொள்கையிலேயே தனது ஆதித்தமிழர் புரட்சி கழகத்தின் வழிகாட்டியாக வைத்து செயல்படுவோம். பறையர்களை பல பெயர்கள் வைத்து பிரித்தாலும் அனைத்து சக்திகளையும் உடைத்தெறிந்து ஆதித்தமிழர் நாம் என்ற ஒற்றை எண்ணத்தில் ஒருங்கிணைப்போம். இப்போ என்னன்னா, வந்தேரி இந்த தமிழ் சமூகம் இப்போ எங்க சிக்குண்டு இருக்குன்னா, வந்தேரிகளான தெலுங்கு வந்தேரிகளாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்தேரிகள், தெலுங்கர்கள் தங்களை தமிழர்களாக தொடர்ச்சியாக இன்றல்ல நேற்றல்ல கடந்த கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்த மீண்டும் முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த முயற்சியை நாம் உடைத்தெறிய வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவையானது ஆதித்தமிழர் புரட்சி கழகம் என்ற பெயரிலே பயணிக்கும். இதில் தமிழர்களாக நாம் ஒன்றிணைந்து தமிழனுடைய அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.